கன்னி ராசி அன்பர்கள் வாழ்க்கையில குழந்தைகளுடைய கல்வி மற்றும் எதிர்காலம் குறித்த கவலைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை துன்பங்கள் வந்தாலுமே நம் குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம் தான் உங்களை இயங்க வைத்து கொண்டிருந்திருக்கிறது. ஆனால் குழந்தைகளுடைய கல்வி, அவங்களுடைய கவனம் சிதறுதல், தவறான பழக்க வழக்கங்கள் அல்லது அவங்களுடைய எதிர்கால வேலை வாய்ப்பு குறித்த கவலைகள் உங்களுக்கு தொடர் தூக்கமின்மையை கொடுத்து வந்திருந்திருக்கும். அவங்களுடைய படிப்புக்காக எவ்வளவு செலவு செய்தாலுமே அவங்களுடைய மதிப்பெண்களும் கவனமும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாத போது பெற்றவரா நீங்க அடைந்த வேதனை சொல்லிலடங்காத ஒன்றாகவே இருந்திருக்கும். குழந்தைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டுமே, அவங்களுக்கு நல்ல வழியை காட்ட முடியவில்லையே என்ற எண்ணம் உங்க மனசுல ஒரு ஆறாள வலுவாவே நேற்று தினமும் உங்களை ஒழுக்கி கொண்டே இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருந்திருக்கும். உங்க வாழ்க்கையிலேயும் நீங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவு துன்பங்களே வந்தாலுமே நீங்கள் நம் குழந்தைகளை நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் உங்களை இயங்க வைத்து கொண்டு வந்திருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையிலேயும். ஆனா உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வியிலேயோ ஏன் அவங்களுடைய கவனச்சிதறல் தவறான பழக்க வழக்கங்கள் மூலியமாகவும் ஏன் அல்லது எதிர்கால வேலைவாய்ப்பு குறித்த கவலைகள் உங்களுக்கு தொடர் தூக்கமின்மையை கெடுத்து இருந்திருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம குழந்தைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டுமே, அவங்களுக்கு நல்ல வழியை காட்ட முடியவில்லையே என்ற எண்ணம் உங்களுடைய மனசுல ஒரு ஆறாட வதுவாகவே நின்று தினமும் உங்களை உலுக்கி கொண்டேதான் இருந்திருக்கும் வாழ்க்கையிலேயும். அது உங்களுடைய ஆசையும் உங்களிடம் அளவு கடந்ததாகவே இருந்திருக்கும். குழந்தைகள் மீது உங்களுடைய சொந்த தேவைகளை பலமுறை நீங்கள் ஒதுக்கி வைத்து குழந்தைகளின் எதிர்காலத்திற்காகவே உழைத்திருந்திருப்பீங்க. அவங்க எந்த குறையும் இல்லாம படிக்க வேண்டும், நல்ல பள்ளி, நல்ல கல்லூரி, சிறந்த கல்வி வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே பகல் இரவாக உழைத்து பணம் சம்பாதித்திருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையிலேயும். அது மட்டும் இல்லாம அவங்க வாழ்க்கையில ஒரு கட்டத்துல தான் குழந்தைகளுடைய கல்வியை பற்றிய எதிர்காலத்து கவலைகள் உங்களுடைய மன அமைதியை மிகவுமே பாதித்திருந்திருக்கும். படிப்புல ஆர்வம் குறைவது, மதிப்பெண்கள் சரிவது, தவறான நட்புகள், கவனச்சிதறல், தேர்வு பயம், எதிர்காலம் குறித்து குழப்பம், உயர்கல்விக்கான பொருளாதார சிக்கல்கள் போன்ற பல காரணங்களாலேயும் உங்களுடைய மனம் தினமும் கவலையில ஆழ்ந்திருந்திருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம என் குழந்தையின் வாழ்க்கை நல்லபடியாக அமைய வேண்டும் என்ற எண்ணமே உங்களுடைய ஒவ்வொரு முடிவுக்கும் காரணமாக இருந்து வந்திருக்கும். ஆனால் அந்த அக்கறையை தான் சில நேரங்கள்ல குழந்தைகளுடைய புரிந்து கொள்ளாம என்னை அதிகமாக கட்டுப்படுத்துகிறீங்க என்றே நினைத்திருந்திருப்பாங்க. அதனால தான் பெற்றோர்கள் குழந்தைகள் இடையே கருத்து வேறுபாடுகளும் உருவாகியிருந்திருக்கும். நீங்கள் அறிவுரை கூறினாலுமே எதிர்ப்பு, அமைதியாக இருந்தால் அலட்சியம் என்று தோன்றிய தருணங்களுமே இருந்திருக்கும் உங்களுக்கு. இரவு நேரங்கள்ல குழந்தைகள் தூங்கிய பிறகுதான் அவங்களுடைய எதிர்காலத்தை நினைத்து நீங்கள் அமைதியாக கவலைப்பட்ட நாட்கள் உங்க வாழ்க்கையில இருந்து கொண்டே வந்திருந்திருக்கும். ஒரு பெற்றோரா மனசுல இருக்க மிகப்பெரிய ஆசை என்று பார்த்தீங்கன்னா என்னவென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் நல்ல வழியில கற்று நல்ல மனிதர்களாகவும் என் வாழ்க்கையில உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பதாகத்தான் உங்க வாழ்க்கையிலே இருந்து வந்திருந்திருக்கும். அந்த ஆசை எல்லாமே உங்களிடமும் அளவு கடந்ததாகவே இருந்திருக்கும். உங்களுடைய சொந்த தேவைகளை எல்லாமே நீங்க பல முறை ஒதுக்கி வைத்து விட்டு தான் குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக உழைத்து வந்திருந்திருப்பீங்க. அது கூட தான் உங்களுடைய வாழ்க்கையிலுடைய ஒரு கட்டத்துல குழந்தைகளுடைய கல்வியை பற்றிய எதிர்பாராத கவலைகள் உங்களுடைய மன அமைதியையே மிகவும் பாதித்திருக்கக்கூடிய நிலையா இருந்திருக்கும். படிப்புல ஆர்வம் குறைவதாகவும் என் மதிப்பெண்கள் சரிவதாகவோ என் தவறான நட்புகள் மூலியமாவோ அது மட்டும் இல்லாம உயர்கல்விக்காக பொருளாதார சிக்கல்கள் போன்ற பல காரணங்களாவே உங்களுடைய மனம் தினமும் கவலையில் ஆளக்கூடிய நிலை ஏற்பட்டிருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தா கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. கணவன் மனைவி உறவு நிலையாக கூடிய நிலை ஏற்பட போது உங்களுக்கு. தம்பதியிலேயே இருந்த சந்தேகங்களும் விட்டு கொடுக்காத மனப்பான்மையும் மற்றும் தேவையற்ற மனக்கசப்புகள் எல்லாமே விலகி அந்யோன்யம் உங்களுக்குள்ள பலப்பட போகுது. ஒருவரை ஒருவர் நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு வாழ்க்கையின் அடுத்த கட்ட இலக்குகளை நோக்கி இருவரும் இணைந்து திட்டமிடுவீங்க. இதுவரை தள்ளி போன தம்பதியருடைய தற்காலிக பிரிவுகள் எல்லாமே
முடிவுக்கு வந்து மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக உடையது. கணவன் அல்லது மனைவியின் மூலியமாக பொருளாதார ரீதியான உதவிகளோ அல்லது புதிய தொழில் வாய்ப்புகளோ கிடைக்க பெறப்போகுது. விட்டு கொடுத்து செல்லக்கூடிய பண்பு அதிகரிப்பதால தாம்பத்திய வாழ்க்கை வந்து மிகவும் மகிழ்ச்சியாகவும் உறுதியான அடித்தளத்துடனுமே நிலையானதுமாகவே மாற உள்ளது உங்க வாழ்க்கையிலேயேவும். அது உங்க வாழ்க்கையில வந்து தம்பதியிடையே இருந்து வந்த சந்தேகங்களும் ஏன் விட்டு கொடுக்காத மனப்பான்மையும் தேவையற்ற மனக்கசப்புகள் எல்லாமே போதும் விட்டு விலகி விட்டு உங்களிடம் அந்யோன்யம் வந்து பலப்படக்கூடிய சூழ்நிலை உள்ளது. ஒருவரை வந்து நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு வாழ்க்கையுடைய அடுத்த கட்ட இலக்குகளை நோக்கி தான் இருவரை இணைந்து திட்டமிட போறீங்க. கணவன் அல்லது மனைவியின் மூலியமா தான் பொருளாதார ரீதியான உதவிகளோ ஏன் புதிய தொழில் வாய்ப்புகளோ உங்களுக்கு கிடைக்க பெற போகுது. அது மட்டும் இல்லாம நீங்கள் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய பண்பு அதிகரிப்பதாலேயும் தாம்பத்திய வாழ்க்கை வந்து உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் உறுதியான அடித்தளத்துடனுமே நிலையானதாகவுமே உங்களுக்கு மாறக்கூடிய நிலை ஏற்பட உள்ளது உங்களுக்கு. உங்கள் கணவன் மனைவி உறவு வந்து வலுவா இருந்தால் எந்த சவாலையும் எளிதாக கடக்க முடியும். கடந்த சில ஆண்டுகள்ல உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில சிறிய சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு வந்திருக்கலாம். அன்பு இருந்தும் அதை சரியாக வழிப்படுத்த முடியாத சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகியிருந்திருக்கலாம். வேலைப்பளு, பொருளாதார சுமை, உறவினர்களுடைய தலையீடு, குழந்தைகளின் எதிர்கால கவலை அல்லது ஒருவருடைய மனநிலையை மற்றொருவர் சரியாக புரிந்து கொள்ளாத காரணங்களால தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்பட்டு வந்திருக்கும். சில நேரங்கள்ல பேச வேண்டிய நேரத்துல அமைதி இருந்திருக்கலாம் உங்களுக்கு. அமைதியா இருக்க வேண்டிய நேரங்கள்ல வந்து கோபமும் வெளிப்பட்டு வந்திருக்கும். அந்த நிலை எல்லாமே மெதுவாக உங்களுக்கு மாறப்போகுது. உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு ஏற்ப உருவாகக்கூடிய சாதகமான கிரக அமைப்புகள் தாம்பத்திய வாழ்க்கையில வந்து அமைதியும் அன்பும் மற்றும் நிலைத்தன்மையை அதிகரிக்க போகுது. இனி உங்களுடைய துணையின் மனசை வந்து புரிந்து கொள்ளக்கூடிய திறன் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும். இதுவரைக்கு தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே இனி சரியான அர்த்தத்துல ஏற்றுக்கொள்ளப்பட போதும் வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம குறைகள் எல்லாமே சுட்டி கட்டுவதற்கு பதிலாக நிறைகளை பாராட்டக்கூடிய மனப்பான்மை வந்து உங்களுக்குள்ள உருவாகும். இதனாலேயும் வீட்டில அன்பான சூழல் நிலைக்க போதும். பொருளாதார விஷயங்கள்ல நல்ல ஒற்றுமை உருவாகும். குடும்ப செலவுகள், சேமிப்புகள், குழந்தைகளுடைய கல்வி, வீடு வாங்குதல் அல்லது எதிர்கால திட்டங்கள் போன்றவற்றையே இருவரையும் ஒன்றாக அமர்ந்து ஆலோசித்து முடிவு செய்வீங்க. ஒருவருடைய சுமையை மற்றவர் பகிர்ந்து கொள்வதாலேயும் மன அழுத்தம் குறைய போது உங்க வாழ்க்கையில. இந்த ஒற்றுமை தான் உங்களுடைய குடும்பத்தின் மிகப்பெரிய செல்வமாக அமைய போது. குழந்தைகள் உள்ள குடும்பங்கள்ல பெற்றோரின் நல்ல புரிதலும் குழந்தைகளுக்கும் மகிழ்ச்சியான சூழலை வந்து உருவாக்க போது. வீட்டில் அடிக்கடி இருந்த வாக்குவாதங்கள் எல்லாமே குறைந்து சிரிப்பும் சந்தோஷமும் மற்றும் அமைதியும் உங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்க போகுது. குழந்தைகளும் தங்கள் பெற்றோர்களின் ஒற்றுமையை பார்த்து மன நிம்மதியுடன் வளர்வாங்க. குடும்பத்தில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு நல்ல முடிவிலுமே ஒருவருடைய கருத்துக்கு சமமான முக்கியத்துவம் உங்களுக்கு கிடைக்க போகுது. திருமணம் ஆகாத கன்னி ராசிக்காரங்களுக்குமே இந்த காலம் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூட போது. நீண்ட நாட்களால் தாமதமாக இருந்த திருமண பேச்சுக்களும் மீண்டும் தொடங்க போது. நல்ல குணம் கொண்ட வாழ்க்கை துணை அமையக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு அதிகரிக்க போது. இவை அனைத்துமே இனி வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் கணவன் மனைவி உறவு வந்து வலுவா இருந்தால் எந்த சவாலையும் எளிதாக கடக்க முடியும். கடந்த சில ஆண்டுகள்ல உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில சிறிய சிறிய கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வந்திருக்கலாம். அன்பு இருந்தும் அதை சரியாக வழிப்படுத்த முடியாத சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகியிருந்திருக்கலாம். வேலைப்பளு, பொருளாதார சுமை, உறவினர்களுடைய தலையீடு, குழந்தைகளின் எதிர்கால கவலை அல்லது ஒருவருடைய மனநிலையை மற்றொருவர் சரியாக புரிந்து கொள்ளாத காரணங்களால தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்பட்டு வந்திருக்கும். சில நேரங்கள்ல பேச வேண்டிய நேரத்துல அமைதி இருந்திருக்கலாம் உங்களுக்கு. அமைதியா இருக்க வேண்டிய நேரங்கள்ல வந்து கோபமும் வெளிப்பட்டு வந்திருக்கும். அந்த நிலை எல்லாமே மெதுவாக உங்களுக்கு மாறப்போகுது. உங்களுடைய ராசிக்கு ஏற்ப உருவாகக்கூடிய சாதகமான கிரக அமைப்புகள் தாம்பத்திய வாழ்க்கையில வந்து அமைதியும் அன்பும் மற்றும் நிலைத்தன்மையை அதிகரிக்க போகுது. இனி உங்களுடைய துணையின் மனசை வந்து புரிந்து கொள்ளக்கூடிய திறன் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும். இதுவரைக்கு தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே இனி சரியான அர்த்தத்துல ஏற்றுக்கொள்ளப்பட போதும் வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம குறைகள் எல்லாமே சுட்டி கட்டுவதற்கு பதிலாக
நிறைகளை பாராட்டக்கூடிய மனப்பான்மை வந்து உங்களுக்குள்ள உருவாகும். இதனாலேயும் வீட்டில் அன்பான சூழல் நிலைக்க போதும். பொருளாதார விஷயங்கள்ல நல்ல ஒற்றுமை உருவாகும். குடும்ப செலவுகள், சேமிப்புகள், குழந்தைகளுடைய கல்வி, வீடு வாங்குதல் அல்லது எதிர்கால திட்டங்கள் போன்றவற்றையே இருவரையும் ஒன்றாக அமர்ந்து ஆலோசித்து முடிவு செய்வீங்க. ஒருவருடைய சுமையை மற்றவர் பகிர்ந்து கொள்வதாலேயும் மன அழுத்தம் குறைய போது உங்க வாழ்க்கையில. இந்த ஒற்றுமை தான் உங்களுடைய குடும்பத்தின் மிகப்பெரிய செல்வமாக அமைய போது. குழந்தைகள் உள்ள குடும்பங்கள்ல பெற்றோரின் நல்ல புரிதலும் குழந்தைகளுக்கும் மகிழ்ச்சியான சூழலை வந்து உருவாக்க போது. வீட்டில் அடிக்கடி இருந்த வாக்குவாதங்கள் எல்லாமே குறைந்து